ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீகொட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஓமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பலி. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சியினர் சபாநாயகரிடம் கையளித்தார்கள். $62,000 பேரை அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக இளைஞர் மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. மின்னேறிய வாகன விபத்தில் 26 பேருக்கு காயம். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணையில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து ஆஜர்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. உள்நாட்டுச் செய்திகள். மீகுட ஆட்டிகள மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் இன்று மதியம் உயிரிழந்தார். ஓமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதுன்கொட்டுவ மீது காரில் வந்த குழுவினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அவர் ஓமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். பாதுக்க வட்டரக பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் தெரிய வரவில்லை. காணி தகராறுகள் தொடர்பாக உயிரிழந்த சாந்த முதுன்கொட்டுவ போலீசில் முறைப்பாடுகள் சிலவற்றை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 32 வருடங்களுக்கு பிறகு நாட்டில் தேசிய இளைஞர் மாநாடு ஒன்றை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த மாநாடு இன்று சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. 6000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் பங்கேற்றார்கள். நாடு முழுவதும் உள்ள 14,002 கிராம சேவை பிரிவுகளில் 12,700க்கும் மேற்பட்ட கிராம சேவை பிரிவுகளில் இளைஞர் கழகங்கள் தற்போது நிறுவப்பட்டுள்ளதாகவும் அனைத்து பிராந்திய மாநாடுகள் மற்றும் மாவட்ட மாநாடுகளும் நடத்தப்பட்டுள்ளதாகவும் துணை அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்தை நவீனமயமாக்குவதே தனது இலக்கு என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். தேசிய இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்கத்தை நவீனமயமாக்குவதற்கு சுமார் 62,000 அரச ஊழியர்களை உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார். எங்கள் அரசாங்கம் வேலை வழங்கும் மையமல்ல, மாறாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மையமாகும். அரசு சேவையானது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தையும் சமூக நிறுவனத்தையும் கட்டமைக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். தற்போதைய அரசாங்கம் இடிபாடுகளின் குவியல் போன்று உள்ளது. அதை நவீனமயமாக்க 62,000 பேரை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. நாங்கள் மொத்தமாக ஆட்சேர்ப்பு செய்யவில்லை. 1,00,000 அல்லது 1,50,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்யவும் இல்லை. ஆனால் அரச சேவையை பராமரிக்க தேவையான 62,000 பேர் நாடு முழுவதும் இனங்காணப்பட்டு அவர்களை விரைவில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளோம். இது வேலைவாய்ப்பு பிரச்சனையை முழுமையாக தீர்க்காது, ஆனால் அரசாங்க செயல்முறைகள் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை உருவாக்குவோம். அதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம். சுற்றுலாத்துறையில் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கின்றோம். 2030ஆம் ஆண்டுக்குள் இதை 4 மில்லியனாக உயர்த்த திட்டமிட்டுள்ளோம். தற்போது $4 பில்லியன் உள்ள சுற்றுலாத்துறையின் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் $8 பில்லியன் உயர்த்துவதே எங்கள் இலக்கு. சுற்றுலாத்துறையை அடிப்படையாக கொண்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்டமைப்போம். இதுவே அரசாங்கத்தின் திட்டமாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு 2025ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மீளாய்வு மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் தனித்தனி கலந்துரையாடல்களை நடத்திய ஜனாதிபதி அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிகளில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தீர்த்து தரவு
தரவுத்தளம் ஒன்றை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். அதன்படி விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளில் பரந்த அளவில் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் திட்டங்களுக்கு அதிக கவனம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் கிராமிய வறுமையை ஒழித்து கிராமப்புற மக்களை பொருளாதாரத்தில் இணைக்கும் அரசாங்கத்தின் முக்கிய திட்டம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதேவேளை உள்ளூர் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைகளை கைத்தொழில்களாக மேம்படுத்த இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டும் போதாது என்றும் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் நன்மைகள் மக்களுக்கு செல்கின்றதா என்பதை ஆராய்ந்து தேவையான பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த், விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன, காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மற்றும் விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாகிவிட்டது. சுமார் 40,000 வேலையற்ற பட்டதாரிகள் வேலையின்றி இன்னும் வீதிகளிலே காத்திருக்கின்றனர். தேர்தல் காலத்தில் இந்த வேலையற்ற பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வாக வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் கொள்கை அறிக்கையின் பக்கம் 72 பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இவற்றில் எதுவும் இதுவரை இவர்களால் நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆட்சியில் பட்டதாரிகள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். பட்டதாரிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் மீறியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று விசேட கூற்றை முன்வைத்து தெரிவித்தார். 35,000 பட்டதாரிகளுக்கு தொழில் தருவோம், இவர்களில் 20,000 பேருக்கு ஆசிரியர் தொழில் தருவோம் என எவ்வாறு வேலை வழங்கப்படும் என்பதும் இந்த அரசாங்கம் முன்வைத்த கொள்கை அறிக்கையில் காட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு சுங்க திணைக்களம், இறைவரி திணைக்களம், சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஆட்சேர்ப்புகளை செய்வோம் என தெரிவித்திருந்தனர். இவ்வாறு வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்தனர். ஆனால் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர்களால் இன்னும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போயுள்ளன. 3/2 பெரும்பான்மையையும், பாராளுமன்றத்தில் 159 உறுப்பினர் பெரும்பான்மையையும், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையையும் வென்றிருந்தும் கூட வேலையற்ற பட்டதாரிகளுக்கு இன்னும் தொழில் வழங்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிற்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோருக்கும் இடையில் பிரதமர் அலுவலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதன்போது கல்வித்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்புவதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தியதோடு கல்வித்துறைசார் அதிகாரிகளின் தலைமைத்துவம் மற்றும் திட்டமிடல் திறன்களை மேம்படுத்துவதற்கான பயிற்சி திட்டங்களின் தேவையையும் அவர் வெளிப்படுத்தினார். தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதன் அவசியம் குறித்தும், சிறந்த கல்வி வாய்ப்புகளையும் கல்வியின் தரத்தையும் மேம்படுத்துவதற்காக இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்தும் பிரதமர் எடுத்துரைத்தார். இதற்கு பதிலளித்த இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்திய திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தார். குறிப்பாக பெருந்தோட்ட பாடசாலை திட்டங்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி திட்டங்கள் குறித்தும் அவர் விரிவாக தெளிவுபடுத்தினார். கல்வித்துறையில் தொடர்ந்தும் நெருக்கமாக பணியாற்ற இந்திய அரசாங்கம் ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்த உயர்ஸ்தானிகர் இரு நாடுகளின் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே புலமை பரிசில்களை வழங்குவதற்கான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அபிவிருத்தி மற்றும் ஒத்துழைப்பு பிரிவின் 2ஆம் நிலை செயலாளர் அசோக் ராஜு, வணிக பிரிவின் 1ஆம் நிலை செயலாளர் சுரப் சப்லோ, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவ ஆகியோரும் கலந்து கொண்டனர். கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியின் மின்னேரியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பட்டுஓயா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 26 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தானது இன்று அதிகாலை 3:30 மணியளவில் பட்டுஓயா பாலத்திற்கு அருகே இடம்பெற்றுள்ளதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரோயாவில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று எதிர் திசையில் வந்த டிப்பர் லாரியுடன் மோதுண்டு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் பொலனறுவை, மின்னேரியா மற்றும் குரங்குடை வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
சுப்ரீம் செட் திட்டத்தின் முதலீடு குறித்து மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டதன் மூலம் அமைச்சரவை தமது கூட்டு பொறுப்பை பராமரிக்க தவறியுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் அமைப்பின் உறுப்புரை 43 படி அமைச்சரவை கூட்டு பொறுப்பை பராமரிக்க கடமைப்பட்டுள்ளது. அண்மையில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஒரு பதிலை வழங்கியதை அவதானிக்க முடிந்தது. இருப்பினும் அமைச்சர் வசந்த் சமரசிங்க பின்னர் முற்றிலும் மாறுபட்டதொரு கருத்தை வெளியிட்டார். இந்த விடயத்தில் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு மீறப்பட்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். பொருளை சகஸ்புர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் கைதான 3 சந்தேக நபர்களையும் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குறித்த சந்தேக நபர்களை 24 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னர் கைது செய்யப்பட்ட ஷெஹான் மதுசங்க என்ற சந்தேக நபரை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க உத்தரவிட்டார். சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். அதன்படி கைது செய்யப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களையும் 24 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் கோரியுள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் சம்பந்தப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். மேலும் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தமது கட்சிக்காரரான ஷெஹான் மதுசங்கவுக்கு இந்த சம்பவத்தில் எந்தவித தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டார். இருப்பினும் நபரொருவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக சட்டத்தரணி தெரிவித்தார். அதன்படி குறித்த சந்தேக நபர் தொடர்பான சாட்சியங்களின் அறிக்கையினை அடுத்த வழக்கு தினத்தில் சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு நீதிவான் உத்தரவிட்டார். வில்பத்து தேசிய பூங்கா எல்லையை அண்மித்த பகுதியில் அமைந்துள்ள இல்மனைட் பதப்படுத்தும் இடத்தை மேலும் விசாரணைகள் முடியும் வரை காவல்துறை காவலின் கீழ் வைக்க புத்தளம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மிகவும் உணர்திறன் வாய்ந்த சுற்றுச்சூழல் மண்டலத்திற்குள் முறையான சட்ட அங்கீகாரம் இல்லாமல் அந்த இடம் செயற்படுவது தொடர்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை தொடர்ந்து புத்தளம் மாவட்ட நீதிபதி மிகில் சிரந்த சதுர்சிங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த இடத்தை இயக்கும் உள்ளூர் நிறுவனம் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் செல்லுபடியாகும் ஒப்புதல் இல்லாமல் இல்மனைட் பதப்படுத்தலை நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் தொல்பொருள் துறையால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளையும் புறக்கணித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் வளான ஊழல் தடுப்பு பிரிவு அந்த இடத்தை சோதனை செய்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்த அந்த பிரிவின் அதிகாரி R.A. ஜனிதகுமார இல்மனைட் பதப்படுத்தல் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த நீதிபதி சதுர்சிங்க விசாரணைகள் முடியும் வரை அந்த இடத்தை காவல்துறை காவலில் வைத்திருக்க உத்தரவிட்டார். அத்துடன் வழக்கை செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் போது கிழக்கு மாகாண தளபதியாக பணியாற்றிய அருண் ஜெயசேகர தற்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருப்பது அத்தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு முரண்பாடு ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த் ஜெயவர்தன தெரிவித்தார். அதன்படி இந்த முரண்பாட்டை காரணம் காட்டி எதிர்க்கட்சி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்துள்ளது. இன்று சர்வதேச யானைகள் தினமாகும். இது உலகம் முழுவதும் யானைகளின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிப்பதற்காக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய காட்டு மற்றும் வளர்ப்பு யானைகளை பாதுகாத்தல், யானை வேட்டை மற்றும் கடத்தலை தடுத்தல், யானைகளின் வாழ்விடங்களை பாதுகாத்தல் மற்றும் வளர்ப்பு யானைகளை சுதந்திரமாக வாழ முடியும் என்பதை உறுதி செய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த நாள் 2012இல் அறிவிக்கப்பட்டது. அப்போதிருந்து உலகெங்கிலும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த நாளை அங்கீகரித்து கொண்டாடியுள்ளன. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின்படி ஆப்பிரிக்க யானைகள் தற்போது பாதிக்கப்படக்கூடியவை என்றும் ஆசிய யானைகள் ஆபத்தானவை என்றும் சிவப்பு பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ளன. யானைகள் அழிந்தால் காடுகளும் அதனை சார்ந்த வாழக்கூடிய விலங்குகளும் மனித இனமும் அழிந்துவிடும். எனவே சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்திற்கு சிறந்த அடையாளமாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்தை காக்கும் பாதுகாவலனாகவும் இருக்கக்கூடிய யானைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது.
அரசியலமைப்பு சபை இன்று கூடியது. இதற்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தலைமை தாங்கினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் புதிய பொலிஸ்மா அதிபராக பரிந்துரைக்கப்பட்ட பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இலங்கையின் பொலிஸ்மா அதிபராக தெரிவு செய்யப்பட்டார். அரசியலமைப்பு சபை இதை உறுதிப்படுத்தியது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணையில் சந்தேக நபராக கூறப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து முன்னிலைப்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. விசாரணைக்கு வாக்குமூலம் அளிப்பதை தவிர்த்து இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டே கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்தார். தேசிய போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து ரேணுகா ஏக்கநாயக்க ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதம் ஏற்கனவே அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் மனைவியான திருமதி ரேணுகா ஏக்கநாயக்க முன்னாள் அமைச்சு செயலாளர் ஆவார். கால்நடை மற்றும் கிராமப்புற பொருளாதார விவகார அமைச்சின் செயலாளராக அவர் பணியாற்றிய போது 2018ஆம் ஆண்டில் அமைச்சிலிருந்து 15,000 கறவை மாடுகளை இறக்குமதி செய்ததில் நடந்த முறைகேடு தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை சமீபத்தில் அவரிடம் விசாரணை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் குருந்துகஹ தெக்ம பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த லாரியொன்று விபத்துக்குள்ளானதைத் தொடர்ந்து திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொட்டாவையிலிருந்து பயணித்த லாரியொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதை அடுத்து திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீ விபத்தின் போது 3 காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக ஆல்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 5 தமிழ் இளைஞர்கள் 8ஆம் திகதி முந்தையன்கட்டு இராணுவ முகாமுக்கு சிப்பாய்களால் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் அந்த முகாமிலிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. தப்பி சென்றவர்களில் ஒருவரான கபில்ராஜ் 9ஆம் திகதி முல்லை முந்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தப்பி சென்ற ஏனைய 4 தம்மை இராணுவத்தினர் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆகவே என்ன நடந்தது என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி நீதியான விசாரணை, வடக்கில் இருந்து மேலதிக இராணுவம் குறைப்பு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து வெள்ளிக்கிழமை நடத்தும் முழு ஹர்த்தாலை நாம் ஆதரிக்கிறோம் என தெரிவித்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் மேலும் கூறியுள்ளதாவது: ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்க இது தொடர்பில் உடன் விசாரணை, தண்டனைக்குரிய சட்ட நடவடிக்கை ஆகியவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். அத்துடன் இதை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கின் மேலதிக இராணுவ பிரசன்னத்தை உடன் குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இராணுவ பிரசன்னம் குறைப்பு என்பதுதான் இந்த ஹர்த்தால் சொல்லப்போகும் செய்தி. இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை புனித யாத்திரை தலமாக பிரகடனப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நீண்ட காலமாக இலங்கையின் இந்து பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 வரை இந்தியாவின் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு யாத்திரை சென்று தரிசனம் செய்கின்றனர். தற்போது ஆண்டுதோறும் 15,000க்கும் மேற்பட்ட இலங்கை இந்து பக்தர்கள் பங்கேற்கும் இந்த யாத்திரை முக்கியமான புனித தலமாக உள்ளது. அதன்படி கேரளாவில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு இலங்கை இந்து யாத்திரிகள் மேற்கொள்ளும் வழிபாட்டு யாத்திரையை இலங்கை அரசு புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்துவதற்கு புத்த சாசன, சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கிழக்கு ஆசிய நாடுகளில் இயங்கும் சைபர் குற்ற மையங்களுக்கு இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை ஆட்சேர்ப்பு செய்யும் ஒரு மோசடி நடந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மையங்களில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை வழங்குவதாக கூறி இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 50,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது. இதுபோன்ற 5 சைபர் குற்ற மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட வேலை விளம்பரங்கள் பரப்பப்படுவதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியாகியுள்ளன. கடந்த சில வாரங்களில் மோசடியாக நடத்தப்படும் தொடர்புடைய சைபர் குற்ற மையங்களுக்கு 11 இலங்கையர்களும் இந்த வழியில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வசிப்பவர்களுக்கு மேலதிகமாக துபாயில் பணிபுரியும் இலங்கையர்களும் ஐடி துறையில் பணியமர்த்தப்படுவதாக கூறி சைபர் குற்ற மையங்களில் வேலைகளுக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே தாய்லாந்து, மியான்மர், கம்போடியா மற்றும் லாவோஸ் போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் விளம்பரங்களுக்கு பதிலளிக்கும் போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது.
இந்நாட்டு கருவாடு உற்பத்தியின் தரத்தை உயர்த்தி சர்வதேச சந்தைக்கு எவ்வாறு அதனை மேம்படுத்தும் நோக்கில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சானது கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி அமைச்சு கேட்போர் கூடத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியது. கடற்றொழில் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இச்சந்திப்பில் ஏற்றுமதியாளர்கள், பதப்படுத்துபவர்கள், உற்பத்தியாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் உள்ளிட்ட துறையின் அனைத்து பங்குதாரர்களும் கலந்து கொண்டனர். ஐரோப்பா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற உயர் தரத்தை எதிர்பார்க்கும் சந்தைகளுக்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கருவாடுகளின் தரம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதே இக்கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாக இருந்தது. இக்கலந்துரையாடலின் போது பதப்படுத்தப்படுபவர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. உள்நாட்டில் உயர்தரமான கருவாட்டினை பெற்றுக்கொள்வதில் உள்ள சிரமம் அவர்களின் முக்கிய பிரச்சினையாக இனம் காணப்பட்டது. மேலும் நீர்கொழும்பு போன்ற பகுதிகளில் கருவாடு உற்பத்தியின் போது காணப்படும் தரம் தொடர்பான பிரச்சினைகளும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டன. இதன் போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்கள் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் இந்த பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக வலியுறுத்தினார். இறக்குமதி செய்யும் நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உயர்தரமான கருவாடு உற்பத்தியை உருவாக்குவதும் அதன் மூலம் ஏற்றுமதி சந்தையை வலுப்படுத்துவதுமே எமது பிரதான நோக்கமாகும் என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்படி பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் விளக்கினார். தொழில்நுட்ப அறிவை வழங்குதல், உயர்தரமான கருவாடு உற்பத்திக்காக தேவையான நவீன தொழில்நுட்பங்களை உற்பத்தியாளர்களுக்கு அறிமுகப்படுத்துதல், தனியார் துறையை ஊக்குவித்தல், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தரத்திற்கு ஏற்ற தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கு தனியார் துறைக்கு தேவையான வசதிகளையும் நிபுணத்துவத்தையும் வழங்குதல், தரத்தை மேம்படுத்துதல், நீர்கொழும்பு போன்ற பகுதிகளில் தற்போது மேற்கொள்ளப்படும் கருவாடு உற்பத்தியின் தரம் மற்றும் சுகாதார நிலைமைகளை உயர்த்துவதற்கு தேவையான உதவிகளையும் ஒத்துழைப்பையும் வழங்குதல் போன்றவையாகும். இக்கலந்துரையாடலில் உற்பத்தியாளர்கள் உயர்தரமான கருவாட்டை உற்பத்தி செய்ய வருவதாக இணக்கம் தெரிவித்தனர். இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையில் மூலம் இலங்கையின் கருவாட்டு தொழில்துறை சர்வதேச மட்டத்தில் ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த துறையாக மாற்றுவதற்கு கடற்றொழில் அமைச்சு எதிர்பார்க்கிறது. சுமார் 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி கண்ணிப்பான பிரதேசத்தை சேர்ந்த குறித்த நபர் துபாய் நாட்டில் வீட்டு வேலை செய்துள்ளதுடன் ஓமானின் மஸ்கட்டில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரின் பயணப்பைக்குள் 40,000 சிகரெட்டுகள் அடங்கிய 2,000 சிகரெட் அட்டை பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தரவை அந்த பதவியிலிருந்து நீக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை முன்மொழிவை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சமர்ப்பித்துள்ளார். சிறுவர்களிடையே எலிக்காய்ச்சல் நோய் தற்போது தீவிரமடைந்து வருவதாக கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலை சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா மேலும் தெரிவித்துள்ளதாவது, எலிக்காய்ச்சல் நோய் என்பது பெரும்பாலும் மாசுபட்ட மற்றும் சேற்று நீரை வெளிப்படுத்துவதன் மூலம் ஏற்படும் பாக்டீரியா தொற்று ஆகும். பாடசாலை விடுமுறை நாட்களில் இந்த நோய் அதிகரித்து வருகிறது. சிறுவர்கள் பெரும்பாலும் நெல் வயல்கள் அல்லது திறந்த வெளிகளுக்கு காற்றாடியை பறக்க விடுவது போன்ற செயற்பாடுகளால் நிகழ்கின்றன. இந்த நோய்கள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணியாகும். காய்ச்சல் சுமார் 5 முதல் 6 நாட்கள் வரை நீடித்தால் அது எலிக்காய்ச்சலின் அறிகுறியாக இருக்கலாம். கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாக மாறுதல், வயிற்று வலி மற்றும் அடர் மஞ்சள் சிறுநீர் ஆகியவை ஏனைய அறிகுறிகளாகும். எலிக்காய்ச்சலுக்கு சிகிச்சை இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியம். முறையாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இந்த நிலை சிறுநீரகம் தொடர்பான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். உலகளவில் எலிக்காய்ச்சல் தொற்று காணப்பட்டாலும் வெப்பமண்டல பகுதிகளில் இது மிகவும் பொதுவான ஒன்றாக காணப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 1.03 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 58,900 உயிரிழப்புகள் எலிக்காய்ச்சலால் ஏற்படுகின்றன என அவர் தெரிவித்தார். கிராண்ட் பாஸ் வீதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் இன்று காலை தீ விபத்தொன்று ஏற்பட்டது. இன்று காலை 9:30 மணியளவிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கிராண்ட் பாஸ் போலீசாரும் தீயணைப்பு படை வீரர்களும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்தனர். இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதோடு மின்கசிவு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராண்ட் பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
காணி உரிமை அனுமதி பத்திரம் வழங்கும் இமிகம தேசிய திட்டம் ஆகஸ்ட் 13ஆம் தேதியான நாளை முற்பகல் 9 மணிக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் பளை பிரதேச செயலாளர் பிரிவில் பளை மத்திய மகாவித்தியாலய மண்டபத்தில் விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த தலைமையில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக கலந்துரையாடலின் போது பிரதி அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன் போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர், இந்த ஆண்டில் காணிக்கான அனுமதி பத்திரம் மற்றும் 50,000 அளிப்புகளை வழங்குவதற்காக எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்த வருடத்திற்குள் மட்டுப்படுத்தப்படும் திட்டம் அல்ல. எதிர்வரும் ஆண்டுகளில் விரைவாக தமது சொந்த இடங்களுக்கு தாம் விவசாயம் செய்த இடத்திற்கு வியாபாரத்தை நடாத்தி செல்லும் காணிக்கு மற்றும் முதலீட்டு மேற்கொள்ளும் காணிக்கு உரிமை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தார். கொழும்பு மற்றும் பதுளை இடையேயான LODC ரயிலில் சுற்றுலா பயணிகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கத்தை உள்ளிடாமல் ஆசனம் முன்பதிவு செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகளுக்கு ரயிலில் பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டு வெற்று ஆசனங்களுடன் ரயில் பயணித்ததாக சுற்றுலா வழிகாட்டிகள் தெரிவித்தனர். இதனால் நானோயாவிலிருந்து LA நோக்கி செல்லும் பயணிகள் நேற்று கடும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். மேலும் நானோயா ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளுடன் முரண்பட்டதால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது இலங்கை சுற்றுலாத்துறை பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. ரயில் பயணச்சீட்டுகளை வாங்கி வெளிநாட்டவர்களுக்கு அதிக விலையில் விற்கும் மோசடி நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க ரயில் ஆசனங்களை முன்பதிவு செய்யும் போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கத்தை உள்ளிடுவது கட்டாயம் என இலங்கை ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த விதிமுறையால் இச்சிக்கல் எழுந்துள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நேற்று LODCயில் பயணிக்க முடியாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நானோயா ரயில் நிலையத்தில் மீண்டும் 300 ரூபாய் சாதாரண பயணச்சீட்டு பெற்று கண்டியிலிருந்து LA வரை செல்லும் பொடிமணிக்கை ரயிலில் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். எனினும் இணையதளங்கள் மற்றும் பிற நிறுவனங்கள் மூலம் நானோயாவிலிருந்து LA நோக்கி பயணிக்க 6,000 ரூபாய்க்கு மேல் செலுத்தி ஆசனங்களை முன்பதிவு செய்தும் அமர்ந்து பயணிக்க முடியாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அதிருப்தி வெளியிட்டனர். மேலும் பாதுகாப்பற்ற வகையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ரயிலின் மிதிப்பலகையில் நின்றவாறு பயணித்தது குறிப்பிடத்தக்கது. பொலனறுவையில் உள்ள பராக்கிரம சமுத்திரத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்துள்ளனர். வெண்ணப்புவ பகுதியைச் சேர்ந்த ஒரு குழுவினர் பொலனறுவை பகுதியில் உள்ள நண்பரின் வீட்டிற்கு சென்று படகில் ஏறி பராக்கிரம சமுத்திரத்தில் நீராட சென்றுள்ளனர். படகு கவிழ்ந்ததில் அந்த நேரத்தில் படகில் 9 பேர் பயணம் செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்கள் வெண்ணப்புவ பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய ஒருவரும் அவரது 38 வயதுடைய மகனும் ஆவர். இறந்தவர்களின் சடலங்கள் பொலனறுவை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் இன்று நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 145ஆம் இலக்க பேருந்து மார்க்கத்தில் புறக்கோட்டை பழைய மீன் சந்தைக்கு அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்தின் மீது தனியார் பேருந்து ஒன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. பேருந்து ஓட்டுநர் நித்திரை கழகத்தில் இருந்ததால் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவத்தில் காயமடைந்தவர் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த ஒருவர் என்றும் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேற்கு மற்றும் சப்ரஹும மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மாகாணங்கள், திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் வெளிநாட்டு செய்திகள். சீன பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகளை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 90 நாட்களுக்கு நீடித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அந்த வரிகள் இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் அமலுக்கு வரவிருந்தன. ஆனால் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடுப்பகுதி வரை காலக்கெடுவை நீடிக்கும் ஒரு நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் இன்று கையெழுத்திட்டதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜூலை மாத இறுதியில் ஸ்டாக்ஹோமில் நடந்த அமெரிக்க சீன பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த தாமத உத்தரவு வந்துள்ளது.
கடந்த ஏப்ரலில் ட்ரம்ப் சீன இறக்குமதிகள் மீதான முழுமையான வரிகளை 145% உயர்த்தியிருந்தார். அதற்கு பதிலடியாக சீனா அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரிகள் விதித்தது. ஆனால் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தையாளர்கள் முதல் முறையாக சந்தித்த பிறகு மே மாதத்தில் அந்த வரிகள் பெரும்பாலானவற்றை இடைநிறுத்த ஒப்புக்கொண்டனர். அமெரிக்கா தனது வரிகளை 30% குறைத்தது. சீனா தனது வரிகளை 10% குறைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மொன்டானாவில் கலிஸ்பெல்லில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் தரையிறங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய விமானம் நிறுத்தப்பட்டிருந்த விமானத்தின் மீது மோதியதில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விபத்தில் எவருக்கும் பாதிப்பில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 4 பேரை ஏற்றி சென்ற ஒற்றை எஞ்சின் விமானம் அந்நாட்டு நேரப்படி நேற்று பிற்பகல் 2 மணியளவில் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றது. விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து ஓடுபாதையில் மோதியதால் நிறுத்தப்பட்டிருந்த விமானம் மீது குறித்த விமானம் மோதி தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தென்கொரியாவில் பிறப்பு வீதம் குறைந்தமையினால் அந்நாட்டின் ராணுவத்தினரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி கடந்த 6 ஆண்டுகளில் ராணுவத்தினரின் எண்ணிக்கை 20% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி தென்கொரிய ராணுவத்தில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிப்பாய்கள் குறைவடைந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் குறைந்தபட்சம் 5 லட்சம் ராணுவ சிப்பாய்களை பேணும் நோக்கில் தேசிய அளவில் தீர்க்கமான நடவடிக்கைகள் அவசியம் என்று கொரிய அதிகாரிகள் கருதுகின்றனர். உலகிலேயே குறைந்த பிறப்பு வீதம் கொண்ட நாடாக தென்கொரியா பதிவாகியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ள புதிய ஒருநாள் அணிகளுக்கான தரவரிசையில் இலங்கை அணி 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. புதிய தரவரிசையின்படி 5வது இடத்தில் இருந்த பாகிஸ்தான் அணியை பின்னடைய செய்து 4வது இடத்தை பிடித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த போட்டியை தொடர்ந்து 102 புள்ளிகளுடன் பாகிஸ்தான் அணி 5வது இடத்தையும் இலங்கை அணி 103 புள்ளிகளுடன் 4வது இடத்தையும் பிடித்துக் கொண்டன. அதே நேரம் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பங்களாதேஷ் அணியை பின்தள்ளி 9வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை அணி சனத் ஜெயசூரியவின் பயிற்றுவிப்பு மற்றும் சரித் அசலங்கவின் தலைமைத்துவத்தின் போது ஒருநாள் தரவரிசையில் 9வது இடத்திலிருந்த 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.